கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் இந்த மெடிக்கல் மிராக்கிள்னு பல எபிசோடில் பார்த்துருக்கோங்க. மருத்துவர்களே இது எங்களையும் மீறி நிகழ்ந்த ஒரு செயல், மருத்துவத்துறையே காணாத ஒரு அற்புதம்னு பல முறை பல மருத்துவர்கள் கூறி அத்தகைய அனுபவங்களை நாம் அற்புதங்களாக இங்கு கண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் இதில் பல அற்புதங்கள் எப்படின்னா, மகாபிரியவாளை நினச்சிப்போம், மகாபிரியவாள்கிட்ட வேண்டிப்போம், பெரியவா காப்பாற்றிட்டார், இப்படி தானே பல அற்புதங்கள் இருக்கும். ஆனால் பெரியவாளின் பக்தியின் மேலே நாம் சந்தேகம் கொண்டு சந்தேக பார்வையோடே ஒரு வைத்தியத்தை எடுத்துண்டு அந்த சந்தேகத்தோடையே நம்ம க்யூர் ஆகிட்டு அப்படி சரியாயிட்டோமே, இது உண்மையிலேயே பெரியவா தான் பண்ணாராங்கிற சந்தேகத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? அத்தகைய அற்புதம் தான் இது. அதற்கும் பெரியவா எவ்வாறு இவருக்கு பதில் சொல்கிறார். அதாவது வாயால் சொன்னால்தான் அது பதிலா? தட்சிணாமூர்த்தி பகவான் எப்படின்னா மௌனத்தாலேயே பேசுவார் இல்லையா? அதே போல் மௌனமாகவே இவருக்கு பதிலும் சொல்கிறார், இவரை உணரவும் செய்கிறார் நம் மகாபிரியவா. மிக மிக ஒரு சுவாரஸ்யமான எபிசோடுங்க அது. பாருங்கள், பார்க்கலாம். டெல்லியில் ஒரு அன்பர் திரு வைத்தியநாதன், மகாபிரியவாளின் பக்தர், தமிழகத்தை சேர்ந்தவர். அவருக்கு என்ன ஆகிறது, அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு அருமையான உத்தியோகத்தில் இருக்கார். ரொம்ப பிஸியான ஒரு நபர், பரபரப்பான ஒரு வாழ்க்கை அவருடையது. திடீர்னு ஒரு நாள் தான் அலுவலகத்திற்கு சென்று இந்த அட்டெண்டன்ஸ் கையேடு இருக்கு இல்லையா, வருகை பதிவு, அதில் அவர் கையெழுத்து போடுறார். அவரால் கையெழுத்து போடும்போது முடியல, ஏதோ தடுக்கிறது. என்னன்னு பார்த்தா ஒரு பக்கம் கண் அப்படியே தெரியாமல் ஆயிண்டு வர்றது. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கண்ணும் தெரியல, ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல, ஏதோ ஒரு திரை போட்டாப்புல இருக்குது. உடனடியாக ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாருங்க. கிளம்பி நேராக டெல்லி சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். அங்கு சென்று தன் கண்களை பரிசோதித்து பார்க்கிறார். ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல், மாபெரும் இடியாக அவருக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு இனிமேல் கண் பார்வை வராது, இதற்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிடுறார். இவருக்கு என்னென்னா, தெரிகிற மாதிரி இருக்குது, அப்பப்போ தெரியறது, சில நேரத்தில் மொத்தமாக மறைச்சிடுறது, திடீர்னு தெரிகிறா போல் இருக்கும். அதுவே சரியாயிடுத்து போல் நினைக்கிறதுக்குள்ளே மொத்தமாக திரை போட்டு மறைஞ்சு போயிடும். ஏன் இப்படி இருக்குது, என்ன ஆச்சுன்னு இவருக்கு புரியலை. எப்படியோ இருக்கிற பார்வையை வச்சுண்டு தன்னைத்தானே தேத்திண்டு சென்னை சேர்ந்துடுறார். சென்னையில் அன்று பிரபலமான கண் மருத்துவர் திரு கர்னல் அண்ணாசுவாமி அவர்கள் நேராக அவர்கிட்ட போகிறார். அவர் கண்ணெல்லாம் பரிசோதித்து பார்த்துட்டு, உங்களுக்கு பார்வை போயிடுச்சுங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வேணால் முயற்சி பண்ணி பார்க்கலாம் பார்வை வருதான்னு, அப்பப்போ வரா மாதிரி இருக்கும், ஆனால் அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்டுது. எந்த கெட்ட பழக்கமும் நமக்கு கிடையாது, யாருக்கும் எந்த தீங்கும் எண்ணத்தால் கூட செய்தது கிடையாது, நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்? சரி, நமக்கான ஒரே வழி மகாபிரியவா தான். போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் பத்ரிநாத்தை ஒரு தடவை பார்த்து கண்ணை செக் பண்ணிட்டு போயிடலாமேன்னு நேராக டாக்டர் பத்ரிநாத் கிட்ட வரார். டாக்டர் பத்ரிநாத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மகாபிரியவாளின் அத்தியந்தமான பக்தர், தீவிர பக்தர், சங்கர நேத்ராலயா நிறுவனத்தை நிறுவியவர் இல்லையா? அவரை போய் பார்க்குறார். அவர் முழுவதுமாக பரிசோதிச்சுட்டு சொல்கிறார், இதுக்கு ஃபோட்டோ கொபாக்குலேஷன் அப்படின்னு பேருங்க. உங்களுக்கு அந்த டிசீஸுக்கு என்ன ஆகுதுனாக்க, உங்களுடைய கண்ணுக்குள்ளே அந்த ரெட்டினா சொல்கிறோம் இல்லையா, அதன் மேல் ஒரு திரவம் அதுவாக சுரக்கிறது. அந்த திரவம் சுரந்து உங்களுடைய பார்வைக்கு முன்னாடி ஒரு திரை போட்டா மாதிரி மறைச்சிடுறது. இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆனால் இப்போ பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய கண்ணாடி நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி தரேன், அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த கண்ணாடி என்னதுன்னா சாலேஸ்வர கண்ணாடி, அதாவது குண்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கண்ணாடி, இதை நீங்கள் போட்டுக்கோங்க, இதோடு உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லவே அந்த பெரிய கண்ணாடியை போட்டுண்டு இவரும் இருக்கார். நேர பெரியவாளை பார்த்துடலான்னு அங்கேருந்தே கிளம்புறார். அப்போ மகாபிரியவா தேனம்பாக்கத்தில் முகாம் என்பதை உணர்ந்து கொண்டு நேர தேனம்பாக்கம் வரார், குடும்பத்தோடு வரார். ஆனால் அங்கே ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறார், நாமளாக பெரியவாள்கிட்ட போய் எதுவும் சொல்லப்படாது, பெரியவாக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவரே நம்மளை அழைக்கட்டும்னு உட்காந்துட்டே இருக்கார். அங்கே ஒரு 50 பேர் தான் இருக்கா, 50 பக்தர்கள் மட்டுமே இருந்தார்கள். மகாபிரியவா அந்த கிணற்றுக்கு அந்த பக்கம் இருக்கார். பக்தர்கள் கிணற்றுக்கு இந்த பக்கத்துலேருந்து பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். அதுதான் அப்பொழுது இருந்த அந்த விதி. இன்றும் அந்த கிணறு உள்ளது, மகாபிரியவா பயன்படுத்தின தண்ணீர் தொட்டியும் இன்றும் உள்ளது.
அங்கே போய் இவரும் எதிர்த்தாப்பில் அமர்ந்துக்கிறார். ஒவ்வொரு பக்தராக பெரியவாளை பார்த்துட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுறா. இவர் பெரியவாள்கிட்ட போகல, பெரியவாளை அழைக்கட்டும்னு பார்த்தார். ஆனால் பெரியவாளை மனசால் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறார், எப்படியாவது கண் பார்வை கிடச்சிடணுமேனு. திடீர்னு பெரியவா அப்படி எழுந்து போகிறார் உள்ள. அங்கே ஒரு சின்ன அறை இருக்கும், அந்த அறையில் ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் கயிற்றால் பின்னப்பட்ட ஒரு கட்டில் இருக்கும், இன்றும் அது உள்ளது. அப்படியே அந்த கதவு வழியாக சின்ன அறைக்குள்ளே போகும்போது அப்படி திரும்பி இந்த வைத்தியநாதன் என்ற அன்பர் அப்படி பார்த்துட்டு போகிறார். இவரும் பெரியவாளை பார்த்து கன்னத்தில் போட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடுறார். திரும்பி வந்துட்டு மறுபடியும் போய் கண் பரிசோதனை செய்து கொள்வோம், மாதம் ஒரு முறை பண்ணிக்கணும், இந்த 6 மாதம் வரைக்கும், 6வது மாதம் ஆப்ரேஷன், இப்படி தானே சொல்லியிருக்கா. அடுத்த வாட்டி போகும்போது தான் அவர் சொல்கிறார், டாக்டர் பத்ரிநாத்தை போய் பார்க்குறார். அவர் சொல்கிறார், அந்த திரவம் உங்களுக்கு சுரக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக அந்த திரவம் உங்களுடைய கண்ணுக்குள்ளேயே அப்சர்வ் ஆகிடுச்சுங்க. உங்கள் கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கிளான்ஸ்னு சொல்லுவோமே, அதெல்லாம் அந்த திரவங்களை அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறது. அதனால் உங்களுக்கு பார்வையில் எந்த கோளாறும் இல்லை, இந்த சாலேஸ்வர கண்ணாடி உங்களுக்கு தேவையே இல்லை. இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த டிசீஸ் வர்றதே ரொம்ப ரேர், அது வந்தாலும் க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் உங்களுக்கு அதுவாகவே க்யூர் ஆகிருக்குன்னா இது அந்த மகாபிரியவாளுடைய அருள் இல்லாமல் வேறு ஒன்றுமே கிடையாதுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டார். இவருக்கும் ஒரே ஆனந்தம், ஆஹா பெரியவா தான் நம்மளை காப்பாற்றிருக்கார், எப்படியோ நமக்கு கண் பார்வையை திருப்பி கொடுத்துட்டார் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயம் இவருடைய நண்பர்களின் மூலமாக எப்படியோ கல்கி நிறுவனத்திற்கு சென்று, கல்கியில் அந்த வார இதழ்களில் மகாபிரியவாளின் கருணையை பற்றி ஒரு பகுதி வரும், அதில் இவருடைய அனுபவம் வந்திருக்கு. ரொம்ப ஆனந்தப்பட்டு போயிட்டார், ஆஹா பெரியவாளுக்கு எவ்வளோ கருணை, பெரியவா நமக்கு இவ்வளோ பெரிய அருளை பண்ணியிருக்காரே, நம்ம கண் பார்வையை திருப்பி கொடுத்துட்டாரேன்னு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த எபிசோடை படிச்சுட்டே வரார். ஒரு வரியாக ஒவ்வொரு எழுத்தாக படிச்சுட்டே வரார். அதாவது இப்போ பெரியவாளை பார்த்துட்டு போன உடனேயே பத்ரிநாத் அப்படி சொல்லிட்டார், உங்களுக்கெல்லாம் சரியாயிடுதுன்னு. அன்றே இவருக்கு கண் பார்வை 100% கிடச்சிருது. பொடி எழுத்துக்களை கூட அவ்வளோ தெளிவாக காண்கிறார் அவர். இந்த புத்தகத்தில் புதுசாக எல்லாம் எழுதியிருக்கு, அதை அழகாக படிச்சுட்டே வரார். பக்கத்திலே மகாபிரியவா ஃபோட்டோ வரும், இன்று வரை கல்கியில் வருகிறது. அப்படி 2 கையை வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறா போல ஒரு ஃபோட்டோ வரும். அதை பார்த்துட்டு ரொம்ப ஆனந்தப்பட்டுட்டே இருக்கும்போது அவருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு எண்ணம் ஆரம்பமாகுது. இதுதானே சோதனை இல்லையா? அந்த எண்ணம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா, நமக்கு ஏதோ ஒரு திரவம் சுரக்கிறதுன்னு டாக்டர் சொன்னான், அப்புறமா அந்த திரவம் அதுவாக அப்சர்வ் ஆகிடுதுன்னு அதே டாக்டர் சொன்னான். ஒருவேளை இது இயற்கையான செயலாக இருக்குமோ, நாம தான் இதில் மகாபிரியவாளுடைய கருணை என்பதை கொலுவிருக்க செய்து இதை மிகைப்படுத்தி விட்டோமோ, ஒருவேளை நம்ம பெரியவாள்கிட்ட வேண்டிக்கலனா கூட அதுவாக ஹீலாக இருக்க வாய்ப்பு இருக்கோன்னு நினச்சிண்டே அந்த பக்கத்தை திருப்பறார். அடுத்த பக்கத்தை படிக்க முடியல, மறுபடியும் கண் பார்வை காணாமல் போயிடுது. ஏன்னா அது போன பேஜை பார்த்தோமே திரும்பி பார்க்குறாரு, போன பேஜும் தெரியல, திருப்பி பார்வை போய்விட்டது என்பதை அப்போதுதான் அவர் உணர்ந்து கொள்கிறார். ஐயோ சர்வேஸ்வரா, மகாபிரியவா, பரமேஸ்வரா, தப்பு பண்ணிட்டேனே, இப்படி ஒரு எண்ணம் வந்துடுத்தே, அதன் பலனாக தான் பார்வை போயிடுத்தா, பெரியவான்னு புக்கெல்லாம் கசக்கிறார், திருப்பறார். கடைசியில் என்னை மன்னிச்சிடுங்க பெரியவா, இந்த மாதிரி எண்ணம் எனக்கு வந்திருக்கக்கூடாது, இனிமேல் இந்த சந்தேகம் எனக்கு வராது பெரியவா, எனக்கு காப்பாற்றுங்கோன்னு கண்ணை மூடிண்டு குலுங்கி அழறார். திரும்பி அப்படி கண்ணை திறந்து பார்த்தா எந்த பக்கத்தில் பெரியவா படம் இருந்ததோ அதே பக்கத்தில் 2 கையை அப்படி நீட்டிட்டு சேமமாக இருப்பேன் என்ற அந்த புகைப்படம் அவர் கண்ணுக்கு தெரிகிறது. அப்போது அவருக்கு தெரியறது, நம்ம எவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம், பெரியவாளோட கருணையில் போய் சந்தேகப்பட்டோமே, அவர் நமக்கு அவ்வளவு கருணையோடு அருளி இருந்தாரே, இதை அவர்தான் செய்தாரான்னு சந்தேகப்பட்டது நியாயமா? அதற்காகத்தான் நமக்கு இந்த தண்டனை கிடைத்தது போலும்னு பெரியவா என்னை மன்னிச்சிடுங்க பெரியவா, இனிமேல் நான் இந்த மாதிரி சந்தேகம்லாம் படமாட்டேன், தப்பே பண்ண மாட்டேன்னு கன்னத்தில் போட்டுனார். ஆக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருவொற்றியூரில் இருக்கும்பொழுது 2 கண்ணும் போயிடுது இல்லையா? ஒரு ஊராக அப்படியே பாட்டு பாடிண்டே போனார். ஒரு இடத்துல போய் ஏகாம்பரநாதர் கோயிலை வந்து சேர்ந்தார், காஞ்சியில் வந்து நின்று அழுது உருகி பிரார்த்திச்சார். கொடுத்த வாக்கினை மீறினார் அவர் இல்லையா? இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்தார் திருவொற்றியூரில். ஒரு கால் எடுத்து வெளியில் வச்சதுமே அவருடைய கண் பார்வை போயிடுது. இப்போ எப்படியோ 2 கண்ணும் தெரியாமல் காஞ்சிக்கு வந்து நான் மன்னிச்சிடுங்கோ, உங்கள் மேலே சத்தியம் பண்ணி அதை நான் மீறிட்டேனேன்னு வேண்டிக்கும் பொழுது கருணையோடு கூடிய ஒரு கோபத்தை அந்த பரமேஸ்வரன் வெளிப்படுத்தி ஒரு கண் பார்வையை அவருக்கு கொடுத்தாராம். இன்னொரு கண் அவருக்கு திருவாரூரில் தான் கிடச்சிது, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஒரு கண் பார்வையோட ஆழம்தான் உகந்து அமுது செய்தானேன்னு அந்த ஈஸ்வரனை பார்த்து பாடினார். உடனே அவருக்கு ஆதரவாக கண் பார்வையும் கிடச்சி ஒரு குச்சியையும் தூக்கி அடித்தார் சுவாமி ஏகாம்பரநாதர், இந்த குச்சியை பிடிச்சிட்டு போ அப்படின்னு. அதே போல்
நமக்கு கண் பார்வை வந்தது பெரியவாள் தானா, பெரியவா தான் அதுக்கு காரணமா என்ற சந்தேகம் வந்ததுமே 2 கண் பார்வையும் அப்படியே போயிடுது, மங்கி போயிடுது. பெரியவா என்னை மன்னிச்சிடுங்கோன்னு வேண்டின்ற உடனேயே திடமாக நம்புகிறேன் நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு சொன்ன அடுத்த க்ஷணமே கண் பார்வை அவருக்கு திரும்பி வந்தது. இது அந்த வைத்தியநாதன் என்ற பக்தருக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே அந்த மகாபிரியவா சொல்லும் ஒரு மிகச்சிறந்த பாடம். என்னது? என் அருளில் சந்தேகமே இருக்கக்கூடாது. என்னை வந்தையா, பார்த்தையா, வேண்டிண்டையா, எல்லாம் என்னுடைய பொறுப்பு. என் அருளில் சந்தேகம் என்பது வந்ததுனால் அப்புறம் எப்படி எடுபடும்? நம்பிக்கையோடு சொல்லும் மந்திரம் தான் இங்கே வேலை செய்யும். நம்பிக்கை இல்லாமல் சொன்னால் வேலை செய்யுமா? எவ்வளோ பெரிய மந்திரமாக இருந்தால் என்ன? அதே போல் தானே பக்தியும். திடமான பக்தி, நம்பிக்கை, பொறுமை 3ம் இருக்கும் இடத்தில் மகாபிரியவாளின் அருள் பிரத்யக்ஷமாக இருக்கும் என்பதில் சற்றும் சந்தேகமே கிடையாது. அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.